தொழில்துறை. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் தோல் பொருட்கள், தானியங்கி வாகனங்கள் மற்றும் வாகன உபபாகங்கள் ஆகியவற்றின் உற்பத்தியில் நாட்டிலேயே தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம் வகித்து வருகிறது. நாட்டிலேயே தொழிற்சாலைகள் பணிபுரியும் மொத்த பெண் தொழிலாளர்களில் 41% தன்னகத்தை கொண்ட சிறப்பையும் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. ஒன்றிய நிதியரசின் நிதி ஆயோக் வெளியிட்ட ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு கடந்த 2 ஆண்டுகளாக தொழில்துறையில் அதிக அளவிலான முதலீடுகளை ஈர்த்து வருகிறது. தேசிய ஏற்றுமதியில் 33% பங்களிப்புடன் இந்தியாவின் மிகப்பெரும் மின்னணு பொருட்களுக்கான ஏற்றுமதி சூழல் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. 2020-21 ஆண்டில் $1.66 பில்லியன் இருந்த மாநிலத்தின் மின்னணு ஏற்றுமதி 2023-24 ஆண்டில் $9.56 பில்லியன் அதிவேக வளர்ச்சி அடைந்துள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலை பெற்றிட பல முயற்சிகளை அரசு எடுத்து வருகிறது. அதன் அடுத்த கட்டமாக தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 எனும் 5 ஆண்டு கால திட்டம் $500 கோடி மதிப்பீட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படும். செமிகண்டக்டர் உயர்திறன் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை மையம் செமிகண்டக்டர் ஃபேப்லெஸ் லேப் ஒன்று சென்னையில் முன்னணி தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் $100 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். உலக அளவில் தலைசிறந்த செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்கள் மற்றும் உள்நாட்டு புத்தொழில் நிறுவனங்கள் தங்கள் வடிவமைப்பு மையங்களை தமிழ்நாட்டில் அமைத்திட ஊக்கம் அளிக்கப்படும். பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழிலில் சிறந்து விளங்கும் கோவை மண்டலத்தின் நவீன தொழில் அடையாளமாக எதிர்காலத்தில் விளங்கக்கூடிய வகையில் கோவை சூலூர் பகுதியில் 100 ஏக்கர் பரப்பளவிலும், பல்லடம் அருகே 100 ஏக்கர் பரப்பளவிலும் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான இயந்திர தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்படும். அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் தைவானிய நிறுவனங்கள் இணைந்து அமைக்கவிருக்கும் இந்த தொழில்நுட்ப பூங்காக்கள் கோவை மண்டலத்தின் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். 25 ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் டைடல் பூங்காவை அமைத்து தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்ட நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வகுத்து தந்த தகவல் நெடுஞ்சாலையில் தமிழ்நாட்டின் அனைத்து நகரங்களும் இணைந்து பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓசூரில் 5 லட்சம் சதுரடி பரப்பில் உயர்தர அலுவல வசதிகளை கொண்டு $400 கோடி மதிப்பீட்டில் டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒன்றும், விருதுநகர் மாவட்டத்தில் புதிய மினி டைடல் பூங்கா ஒன்றும் அமைக்கப்படும். இதன் மூலம் 6600 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்.